ஸோ சென்டம் மேக்ஸ் 10th மேக்ஸ் சமச்சீர் இதில் பாருங்கம்மா இம்பார்ட்டன்ட் சம்ஸும்மா. இந்த சம்ஸ் வந்து ஒரு 2 மார்க்கில் கண்டிப்பாக இந்த மாடல்லையோ இதில் இருந்தோ ஒரு சம் எப்போவுமே கேட்டுருவாங்க. சரிங்களா? இந்த சம்ஸோட மாடல் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது எந்த சம்ஸ்னாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். செக் எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப், இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது, எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். இந்த எக்ஸ் இருக்கிறதுல என்ன போடலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சிக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதே ஆன்சர் ஜி ஆஃப் எக்ஸ் வருதான்னு பாருங்கள். g of x equal to g f of x equal to g f of x ஓட வேல்யூ x minus 6. அடுத்து என்னது, ஈக்குவல் டு g of x ஓட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுல எக்ஸ் இருக்கிறதுல எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போடும்போது எக்ஸ் மைனஸ் சிக்ஸை ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். இதோட ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36. இதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டும் இதுக்கும் ஈக்குவலா. ஸோ 1s இஸ் நாட் ஈக்குவல் டு 2, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். தட்ஸ் ஆல். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.